11 வருஷமா தண்ணிக்கு அடியில மூழ்கி கிடந்த ஒரு முழு கிராமம் இப்போ திடீர்னு பூமிக்கு மேல வெளியில வந்திருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? சோசியல் மீடியா முழுக்க இப்போ இந்த மாய கிராமத்தோட ட்ரோன் வீடியோக்கள் தான் வைரலா போயிட்டு இருக்கு. அப்படி என்ன நடந்துச்சு வாங்க பார்க்கலாம். இந்த ஆச்சரியமான சம்பவம் இந்தோனேஷியா நாட்டில் இருக்கிற பான்சன் தென் மாகாணத்துல தான் நடந்திருக்கு. அங்க இருக்கிற காரியன் அணை தண்ணிக்குள்ள தான் சோமாங் அப்படிங்கிற ஒரு கிராமம் இத்தனை வருஷமா மூழ்கி இருந்தது. இந்தோனேஷியாவோட தலைநகரமான ஜகார்த்தா மற்றும் அதை சுத்தி இருக்க பல கோடி மக்களுக்கு குடிநீர் பற்றாக்குறை இருந்துச்சு. இதை தீர்க்கணும்னா ஒரு பெரிய அணை கட்டணும். ஆனா அதுக்கு சோமாங் கிராமத்தை காலி பண்ணணும்னு அரசாங்கம் முடிவு பண்ணாங்க. 2015 ஆரம்பிச்சு 2023க்குள்ள இந்த அணையையும் கட்டி முடிச்சாங்க. ஒட்டுமொத்த நாட்டோட நன்மைக்காக அந்த ஊர் மக்கள் தங்களோட பூர்வீக நிலம், பரம்பரை வீடுகள் எல்லாத்தையும் தியாகம் பண்ணி அந்த ஊரை விட்டே வெளியேறினாங்க. அணை முழுசா நிரம்பினதும் சோமாங் கிராமம் அப்படியே தண்ணீருக்கு அடியில ஒரு மர்ம உலகம் மாதிரி மறைஞ்சு போயிருச்சு. ஆனா இப்போ கடந்த 4 மாசமா அந்த பகுதியில கடுமையான வறட்சி நிலவி வருவதால காரியன் அணையோட நீர்மட்டம் வரலாறு காணாத அளவுக்கு குறைஞ்சிடுச்சு. தண்ணி வத்துனதும் அத்தனை வருஷமா மறைஞ்சிருந்த சோமாங் கிராமம் இப்போ மெதுவா வெளியில வர ஆரம்பிச்சிருக்கு. அங்க எலும்புக்கூடு மாதிரி நிக்கிற வீடுகளோட சுவர்கள், குழந்தைகள் படிச்ச பள்ளிக்கூடம், ஒரு பெரிய மசூதியோட இடிபாடுகள்னு எல்லாமே வெளியில தெரியுது. இத அந்த ஊர் மக்களும் ஆர்வமா வந்து பார்த்துட்டு போறாங்க. இதுதான் இப்போ வைரலா போயிட்டு இருக்கு. ஆனா அடுத்த மழைக்காலம் வந்து டேம் நிரம்புனா இந்த கிராமம் மறுபடியும் தண்ணிக்குள்ள காணாம போயிடும். பழங்கால வரலாற்று சின்னங்களை போல நிரந்தரமாக பாதுகாக்கப்பட்ட இடம் இது இல்லைன்னாலும் அணை நீரின் அளவுக்கு ஏற்ப தோன்றுவதும் மறைவதுமா இருக்கும் இந்த சோமாங் கிராமம் தற்போது உலகெங்கிலும் உள்ள சுற்றுலா பயணிகளை கவரும் ஒரு சுவாரஸ்யமான இடமாக மாறி இருக்கு.